தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மீண்டும் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னாடி, சில வாரத்துக்கு முன்னாடி, இல்ல அதுவும் தப்பு, ஸோ சில மாசங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. ஸோ அதை இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு. ஸோ இப்போதான் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்றேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அடுத்தது ஸ்கெடியூல் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கனெக்ட் பண்றேன். 2 days ஒன்ஸ் தான் வீடியோ வரும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் அப்படின்ற ஆப்போட ரிவ்யூ தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிஸ்கார்ட் அப்படின்ற ஆப் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ண ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான ஹைலைட்டான ஃபியூச்சர் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா குரூப் ஃபியூச்சருக்காக. இதில் இருக்கக்கூடிய குரூப் கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணும் அப்படின்ற சமயத்தில் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதில் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்சம் அதாவது மினிமம் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5000ல இருந்து அன்லிமிடெட் வரைக்கும் இருக்கு. ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் உங்களால் ஒரு குரூப்ல ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கான சேட் பெர்மிஷன்ஸ், ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் இதுக்காக தான் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க நிறைய பேர். இந்த ஆப் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா கேமிங் கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ கேமிங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. கேமிங் மட்டும் இல்லாமல் டான்சிங்கா இருக்கட்டும், ஸோ ஆன்லைன்ல கத்துக்கிறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இது ஒரு இன்டகிரேட்டடான ஒரு பிளாட்ஃபார்மா மாறுச்சு. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப டைமிங் இருக்கும். ஸோ அதனால இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க ஆப்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கார்ட், ஸோ இதுதான் அந்த ஆப்பு டிஸ்கார்ட் அப்படின்ற ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஆப்பு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே சில விஷயங்கள் போட்டு லாயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நான் டேரெக்டாக வந்து உள்ளே போய்க்கிறேன். இதில் இருக்க வேண்டியது மூணு முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான். ஒன்று உங்களோட சேட்டிங் பேஜ், தென் ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட்டிங் பேஜ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணும் அப்படின்னா அவங்களை ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு தேர்டு வந்து செட்டிங்ஸ் பேஜ். ஸோ இது மூணு மட்டும் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள், கிளியராக இருக்குது. ஓகேவா? இல்லை வேறு எந்த முக்கியமான விஷயங்களும் கிடையாது. முதல்ல நம்ம யூசர் செட்டிங்ஸ்லேருந்தே போய்க்கலாம். பட் யூசர் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயும் மாற்றுற மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ப்ரொஃபைல் மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மை அக்கௌண்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள், ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஸோ இது கம்யூனிகேஷன் ஆப் அப்படின்னு சொன்னாலுமே பர்சனல் ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இது சேஃபா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் கேமிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கேமிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெரில. ஸோ இதில் சேஃப்டின்ற விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க, சேஃப்டிக்கான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது சேஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படின்றது தெரில. ஸோ பர்சனலான ஃபைல்ஸு இல்லை பர்சனலான ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்துங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு அந்தளவுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தரைஸ்டு ஆப்பு, ஸோ அதாவது இந்த இதில் ஸோ உங்களோட டிஸ்கார்ட்லேருந்து ஏதாவது அத்தரைஸ்டு ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கனெக்டிங் டிவைசஸ் இருக்குது. இது வந்து இந்த 2-3 டிவைஸில் கனெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் இதில் வேறு ஏதாவது வேணும் அப்படின்ற சமயத்தில் இதில் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ட்விச் அக்கௌண்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்டு, ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டு, யூடியூப் அக்கௌண்ட்டு, கிபி ஹப்பு, ஸோ இது மாதிரி கூடிய அக்கௌண்ட்ஸ்லாம் உங்களால் டேரெக்டாக வந்து லிங்க் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அதே மாதிரி QR கோட் ஸ்கேனிங் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா சிம்பிளாக வந்து உங்களோட இதை வந்து அதாவது உங்களோட ப்ரொஃபைலை வந்து டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஆடியோ அண்ட் வீடியோஸ், இது வந்து ஆப்போட செட்டிங்ஸ். ஸோ ஆடியோ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், எந்த அளவுக்கு அவுட்புட்ஸ்லாம் நல்லா இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதில் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதே சமயத்தில் நெட்டு எந்த அளவுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதும் இதே இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸு, ஸோ இதில் வந்து டார்க் மோடு உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும், ஸோ எவ்வளோ பெருசாக வேணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி டார்க் மோடு வேணுமா, லைட் மோடு வேணுமா, இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி என்ன எதுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களும் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ டார்க் மோட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றிக்கிற முடியும். அதே மாதிரி பிஹேவியர், ஸோ இது வந்து புதுசாக ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஷிஃப்ட் டு என்டர் த மெசேஜ். ஸோ
டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்ட்ஸில் வந்து சென்ட் ஆகும்ல, ஸோ அதுக்கானது. இது இல்லாமல் டெவலப்பர் மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ டெவலப்பர் மோட்னா நீங்கள் அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அது பிசியில் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ பிசியில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஞ்ச் த லாக் அப்லோடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுனா எப்படி ப்ரோ அப்படின்னா, முதல்ல உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட யூசர் நேமோ டேகோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி சென்ட் த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். நம்ம ஃபேஸ்புக்கில் அக்செப்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டோட பேஜ் வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வழியாகவும் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் யாராவது ப்ளூடூத் வச்சிருக்காங்க, ஸோ ப்ளூடூத் டிவைஸ் வழியாகவும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் வழியாக ஒரு பைபாஸ் வேல இதை வந்து நம்ம 2 பேர் கூட பேர் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டிங் மெத்தடுக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சேட்டிங் ஆப்ஷன் யாருக்கு சேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் நம்மளால் சர்ச் பண்ணிக்கிற முடியும். அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் இல்லை, இருக்கும் சமயத்தில் இதை வந்து நம்ம சேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ்னு சொல்லலாம். குரூப் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இமெயில் ஐடி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் மை ஸ்கூல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த டிஃபால்ட்டாக அது இருந்தால் மட்டும், அதாவது அந்த மெயில் ஐடியை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுல இருக்கிறதா மட்டும்தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இல்லை நம்மளுக்குன்னு தனியாக ஒன்று வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி, ஸோ இப்போ கேமிங் ஃபார் கம்யூனிட்டியா ஃபார் ஃப்ரெண்ட்ஸா, ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கொடுத்துட்டு இதுக்கு என்னென்னலாம் தேவையோ இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு மேக் யுவர் சர்வர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சர்வர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் லிங்க் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயங்கள். ஸோ இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, முக்கியமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குரூப்பில் வந்து நிறைய பேர் இதில் ஆட் பண்ணிக்கிற முடியும். ஸோ குரூப் ஸோ அதாவது குரூப் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எத்தனை பேர்னாலும் ஆட் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆட் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த மெசேஜ் பின் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த குரூப்புக்கான செட்டிங்ஸ் கொண்டும் நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. லெவல் 1 லெவல் 2 இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கூல் டவுன் மோடு, ஸோ இதெல்லாம் கூல் டவுன் மோடுன்னு சொல்லிட்டேன், ஸ்லோ டவுன் மோடு. ஸோ இந்த ஸ்லோ டவுன் மோட்லாம் எப்போ வாட்ஸ்அப்புக்கு வரும் அப்படின்றது தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லிங்க் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பெரஸ்டியல் சர்வீஸ், அதாவது இதுக்குள்ளே குடிக்கக்கூடிய கஸ்டமைசேஷன்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு குரூப் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி, ஸோ அதாவது இந்த ஃபோட்டோஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் போடுறது, அதே மாதிரி த்ரெட் நேமு, ஸோ அதாவது இந்த யூசர்ஸில் யாராவது ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிஃப்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, நைட்ரோ கிஃப்ட் கிச்சன். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பே பண்ண விரும்பலை அப்படின்னா இந்த நைட்ரோ கிச்சன் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ ஆக்சுவலாக அது வேஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர் தான். அதனால் அதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்லெஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி. ஸோ இந்த எமோஜி மாதிரி ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு அனுப்பிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனலும் இருக்குது. ஸோ அதாவது இன்னும் நான் யாரையும் ஆட் பண்ணல, சரிங்களா? ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனியானது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணலாம். டேரெக்டாக குரூப் மெசேஜாகவே போடணும் அப்படின்ற சமயத்துலையும் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த இதுக்கான ஆப்ஷன்லும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டைப் பண்ணி ஏதாவது அனுப்பணும் அப்படின்ற சமயத்தில் அதையும் அனுப்பிக்கொள்ள முடியும். ஜிஃப் இமேஜஸாக இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டிக்கர்ஸுக்கு என்னென்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், அது ஒரு மைனஸாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அனுப்பி விட்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். குரூப் சேட்டில் யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத பேசிக்கான விஷயங்கள் சேட்டிங்க்கு எல்லாமே இருக்கும். இது ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, குரூப்பில் நிறைய பேர் ஆட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எந்த யூஸுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றபடி வேறு எந்த இதுவும் உண்மையாக சொல்லணும்னா கிடையாது. முதல்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்னென்னா அந்த குரூப்போட நேம் மட்டும் போட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி. பட் இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இருந்தாலும் என்ன இதுன்றது பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். இதில் பெருசாக எந்த விஷயமும் கிடையாது. சிம்பிளாக ஒரு கம்யூனிகேஷன் ஆப் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைவசியான ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க ப்ரைவசி பாலிசி வந்து அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் வாட் எவர், நார்மலான ஒரு ப்ரொப்பரேட்டியான ஃபைல்ஸ், உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரொம்ப பர்சனலைஸ்டு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். மற்ற இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். சேஃப்டி வைஸ், பர்சனல் திங்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், பட் சேஃப்டி வைஸ் வேறு ஒரு விஷயத்துக்கு சூப்பராகவே இருக்குது. ஓகே,
அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சிடலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். பைய ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நான் ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு வேலை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட லிங்க்ல இருக்குல்ல, அது வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கு, வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டாக கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். அதான் ஸ்டேட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. நீ ஷேர் பண்ணிங்க தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I